ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, அங்காரமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிட்ஸ் சேனலை பார்க்குற நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்கள்லாம் போன வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரும் அதே மாதிரி கடைபிடிச்சிங்களா இல்லையா? கடைபிடிச்சிங்கன்னா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்க எல்லாம் அதே மாரியே அமாவாசைக்கு சொன்ன பிரார்த்தனையே அமாவாசை வெள்ளியிலையும் போடணும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போனா உண்டியிலையும் போடணும். நம்ம வீட்டு உண்டியிலையும் போட்டு தினம் பிரார்த்தனை பண்ணி வந்தீங்களா இல்லையான்னு குழந்தைகள் தயவு செய்து கமெண்ட்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா உங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் மிகப்பெரிய தொண்டு, ஆன்மீக தொண்டு. அதுவும் ஒரு தொண்டு தான். ஏன் இந்த சின்ன வயசுல உங்களுக்கு நாங்க இதெல்லாம் நீங்க கேட்கலாம். போன கதையில கேட்டுட்டு ஏன் சின்ன வயசுல தாய் வயிற்றுல குழந்தைங்களுக்கு உள்ள கருவை பத்திலாம் நாங்க சொல்றீங்கன்னு கேட்டா நமக்கு யாருக்கும் இது தெரியாது. அந்த தர்மம் பண்ணத்துக்கும் நல்ல நெறியில வாழ்வதற்கும் ஆன்மீக நெறியில வாழ்வதற்கும் இந்த வயசு இந்த காலகட்டம்ன்றது கிடையாது. எந்த வயசுலயும் செய்யலாம், எந்த காலகட்டத்திலையும் நம்ம இதை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு புரிய வச்சாதான் அது பசுமரத்து ஆணி போல் நல்லா அது மனசுல பதியும். அந்த மனசுல பதியத்துக்காக வேண்டி அந்த குழந்தைகள் நல்ல முறையில குழந்தைகள் நல்ல முறையில வாழ்ந்து நல்ல நெறியில வாழறதுக்காக வேண்டிதான் இந்த கிட்ஸ் சேனல்ல குழந்தைகளுக்காக வேண்டியே இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. தயவு செய்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்டி மேலும் மேலும் எடுத்து எடுத்து சொல்ல வேண்டியது பெரியவர்களுடைய கடமை. சரி, இப்ப ஒண்ணு பாப்போமா? இன்னொரு அருள்வாக்கு முக்கியமா குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன கேட்கணும், கண் விழித்தலே சக்தி. எல்லாருக்கும் தூங்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லையா? எல்லாருக்கும் தூங்கறதுக்கு பிடிக்கும். தூங்கி எழுவுறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த தூங்குறதும் நம்ம ஒரு மனுஷனுக்கு தூங்குறதும் முக்கியம், விழித்திருக்கிறதும் முக்கியம். ஏன்னா நாம தூங்குறது ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தை தான் நம்ம கடவுள் என்ன கொடுக்குறான்னா, நம்ம பகல் முழுக்க வேலை செய்யறதுக்கு வேண்டிய அந்த ஜீவகாந்த சக்தி இயற்கை மேல பிரபஞ்சத்துல இருந்து நம்ம ஆழ்ந்து தூங்கக்குள்ள நமக்கு அந்த ஜீவகாந்த சக்தி நிறைய நம்ம உடல்ல பாயும். அப்ப அமைதியா நம்ம தூங்கக்குள்ள அப்ப அப்படி அப்படி கிடைக்கிற சக்தியை கொண்டுதான் நம்ம பகல் முழுக்க கண் விழித்து இருக்கக்குள்ள நம்ம உடல்ல என்னென்ன வேலை செய்யறோமோ எல்லாத்துக்கும் நம்ம உயிர் வாழ்வதற்கு அந்த சக்தி தான் தேவைப்படுது. அந்த சக்தி நம்ம தூங்கக்குள்ள கிடைக்குது. விழித்திருக்கிறக்குள்ள நம்ம தியானம் பண்ணக்குள்ளேயும் வழிபாடு பண்ணக்குள்ளேயும் அந்த சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும். மன ஒருமைப்பாடோட அமைதியா இருக்கக்குள்ள அந்த சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப ஒரு மனிதர் தூங்குறதும் முக்கியம், விழித்தெழுதலும் முக்கியம். அப்ப தூங்கக்குள்ள எப்படி நம்ம தூங்கணும், கண் விழிக்கக்குள்ள எப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா தூங்குறதுன்னா எனக்கு தான் தெரியுமே, நான் பாட்டு போய் படுத்து தூங்க போறேன், கண் முழிக்க போறேன், இதுக்கெல்லாம் எதுக்கு வீடியோ நினைக்கிறீங்களா? அதுக்கும் வீடியோ தேவைப்படுது நமக்கெல்லாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2005 என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2005 ஒரு ஏப்ரல் சக்தி ஒளியில அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க. அதாவது தூங்கி எழுந்தவுடன் படுக்கை விட்டு இறங்கும் முன் எல்லாரும் படுக்கை விட்டு காலை தரையில வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி மூலமந்திரம் சொல்லி, அம்மா இயற்கை சீற்றத்தில் எங்களை காத்தருள்வாய் தாயே, நல்ல மழை வளம் தருக அம்மா, மக்கள் மனவளம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழணுமா, இது 3 அம்மா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வெறும் இயற்கை சீற்றத்தை மட்டும் நம்ம இப்ப பயன்படுத்தினா பத்தாது. இப்ப நிறைய கொடிய தொற்று நோய்கள்லாம் நிறைய வருது. அதனால நம்ம கூட சேர்த்து என்ன சொல்லலாமா, எல்லாரும் நல்லா இருக்கணுமா, உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுமா, எல்லாருக்கும் இயற்கை சீற்றத்திலிருந்தும் கொடிய தொற்று நோயிலிருந்தும் எல்லாரும் காத்தருள்வாய் தாயே சொல்லி வேண்டி, நல்ல மழையை கொடுங்கம்மா, மக்கள் மனவளம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழணுமான்னு சொல்லி வேண்டிட்டு அம்மாவுக்கு நன்றி கூறிட்டு தான் படுக்கை விட்டு எழும்பணும். இது அம்மா சுனாமி வந்தப்ப சொன்னாங்க இந்த அருள்வாக்கு. இதை எத்தனை பேர் இன்னை வரைக்கும் நம்ம கடைபிடிச்சுக்கன்னு கொஞ்சோண்டு நம்ம லைஃபை பின்னால பண்ணி பாருங்க. எல்லாரும் குழந்தைகள்ல இருந்து பெரிய வரைக்கும் நான் இதை இவ்வளவு நாள் நான் செய்தேன்னா 2005 இப்ப 2025 வரபோது இந்த 20 வருஷம் நான் இதை கடைபிடிச்சேனா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்டுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டுட்டு நாம அப்படி செய்யாத இருந்திருந்தோம்னா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி எங்களை செய்ய வைக்க போறதுக்கு நன்றி செலுத்தணும். செய்யலாமா? அடுத்து நம்ம அத மாதிரி நம்ம இதை மாதிரி செய்துட்டு வரக்குள்ள நம்ம எப்போ காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பெரியவங்களா என்ன சொல்லுவாங்க, முதல் எடுத்த உடனே
இறைவனோட நாமத்தை சொல்லிட்டு முதல் உள்ளங்கைய பார்க்கணுமா. உள்ளங்கைய பார்த்துட்டு உள்ளங்கைய கும்பிட்டுட்டு கண்ணுல எடுத்து ஒத்திக்கணுமா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உள்ளங்கையில தெய்வங்கள் வாசம் பண்ணுது. அப்ப நீ தூங்கி எழுந்த உடனே இறைவனை நினைச்சு அந்த மூல மந்திரம் சொல்லி நம்ம அம்மாவை நினைச்சு மானசீகமா அம்மாவுடைய பாதத்துக்கு, மானசீகம்னா அந்த மனசாலே அம்மா பாதம் கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு லேசா மஞ்சள் தண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு ஓமோம் சக்தியே ஆன்மீக குரு அருதிரு பங்காரம்மா அவர்கள் திருவடிகளே சரணம் அம்மா என்று 9 முறை கூறிட்டு நாம சொன்ன அம்மா சொன்ன இந்த பிரார்த்தனைங்க சொல்லிட்டு, அம்மா இரவு முழுவதுக்கும் என்னை பாதுகாத்து எங்க வீட்டெல்லாம் பாதுகாத்து இந்த உடலையும் உயிரையும் பாதுகாத்து நல்லபடியா கண்விழிக்க வச்சியம்மா. முதல் அதுக்கு நன்றிமா. இன்றைய பொழுது உன் திருவடியிலேயே அர்ப்பணிக்கிறோமா. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய அறிவுரிவாய் தாயே சொல்லி வேண்டிட்டு தான் படுக்கை விட்டு எழணும். இது வரைக்கும் யாராவது பிள்ளைங்களோ பெரியவங்களோ நம்ம எல்லாரும் செய்யாத இருந்தோம்னா இனி ஒவ்வொரு நாளும் இதை செய்துட்டு வந்தீங்கன்னா இது நமக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அது எப்படி பாதுகாப்பு கவசமா இருக்கும் அந்த பிரார்த்தனைனா, அதாவது அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த அருள்வாக்குல, உலக நன்மைக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தை இயற்கை சீற்றத்துல இருந்தும் காப்பாத்து, நல்ல மழையை கொடு, மக்கள்லாம் மனவளம் பெற்று மகிழ்ச்சியா வரணும். இது என்னது உலக நன்மையை கருதி சொல்லியிருக்காங்க. நம்ம அம்மா எது செய்தாலும், எந்த விழாவா இருந்தாலும் சேர்ந்து, எந்த ஒரு அருள்வாக்கு இருந்தாலும், எதுவா இருந்தாலும் உலக நன்மையை கருதி தான் எல்லாமே இருக்கும். அப்போ உலக நன்மையை கருதி நாம ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஒரு சொல்லும் போதும் நம்ம கர்ம வினைகள் வேகமா கரைஞ்சிடுமா. இதுதான் இயற்கைய நியதி. இதுதான் எந்த ஒரு செயலும் உலக நன்மையை கருதி செய்யும் பொழுது நமக்கு கர்ம வினை சீக்கிரமா கழிஞ்சிடும். கர்ம வினை கழிவதற்காக தான் வழிபாடு, தர்மம், பக்தி, தொண்டு, தர்மம், தியானம் எல்லாமே அதுக்கு தான் செய்யறோம். ஆனா சின்ன ஒரு பிரார்த்தனை உலக நன்மையை கருதி நம்ம செய்யும் பொழுது நம்ம கர்ம வினை வேகமா கழிஞ்சிடுது. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா இந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக வேண்டியேதான் எல்லா விழாக்கள் நடத்துறாங்க. அந்த விழாக்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்களா, உதாரணமா சித்ரா பௌர்ணமி எடுத்துக்கங்க. ஒவ்வொரு விழாவிலையும் பாத்தீங்கன்னா அம்மா உலக நன்மை கருதான் எல்லாமே அங்க இருக்கும். அப்ப அந்த விழாவில் நம்ம கலந்துக்கும் பொழுது அவங்க அந்த பிரார்த்தனையை அங்க வைக்கங்குள்ள நாமளும் அதில் கலந்துக்கும் பொழுது நமக்கு அந்த கர்மங்களை வேகமா கரைஞ்சிரும். அப்ப உலக நன்மை கருதி நம்ம அந்த காலையில ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை நமக்கெல்லாம் அன்னைக்கு முழுவதுக்கும் ஒரு கவசமாக இருக்குது. அதனால தயவு செய்து எல்லாரும் காலை எழுந்தவுடன் டப்பு டிப்புன்னு ஏஞ்சி உடனே குடுன்னு எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஓடாம எழுந்த உடனே ஒரு நிமிஷம் அம்மாவை நினைச்சு வேண்டிட்டு மூலமந்திரம் சொல்லிட்டு இந்த உள்ளங்கைய பார்த்து கண்ணுல ஊத்திக்கிட்டு இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு நன்றி செலுத்திட்டு ஏஞ்சோம்னா இது நமக்கு கவசமா இருக்கும். சரி, இதுக்கு இத மாதிரி செய்து ஒரு கதையை செய்த ஒரு வாலிபனுடைய கதையை பார்ப்போமா. ஒரு வாலிபன் ஒருத்தர் இருந்தானா. அவன் என்ன பண்ணுவான்னா தினம் காலையில எழுந்திரிச்சு இப்ப நான் சொன்ன மாரியே மூலமந்திரம் சொல்லிட்டு இறைவனை மானசீகமா வழிபாடு பண்ணிட்டு இறைவனுக்கு நன்றி கூறிட்டு தான் அந்த பிரார்த்தனை உலக மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் படுக்கை விட்டு எழுவானான். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவன் படுக்கை விட்டு வேலைக்கு எழுந்திருக்கக்குள்ள கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டான். அவனால உடனே என்ன பண்ணுவான், தினம் காலையில வழிபாடு பண்ணிட்டு தான் அவன் வேலைக்கே போவான். அன்னைக்கு அவன் கொஞ்சம் லேட்டா எழுந்தனால அவனால வழிபாடு பண்ண நேரம் இல்லை அவனுக்கு. அதனால என்ன பண்ணானா, ஐயோ மணி ஆகி போச்சு, வழிபாடு பண்ண நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் கடன்னு கிளம்பிட்டு பைக் எடுக்க போனான். மோட்டர் பைக் எடுக்க போனா மோட்டர் பைக் அங்க வேலை செய்யல. என்னடா இன்னைக்கு மோட்டர் பைக் வேலை செய்யல நினைச்சுக்கிட்டு சரி பஸ்ல போலான்னு சொல்லிட்டு பஸ்ல வேலைக்கு போனான். பஸ்ல வேலைக்கு போயின்னு இருக்கப்பல பஸ் பாதி வழியில நின்று போச்சு. ஒரே ஜனம் கும்பலா அங்க டிராபிக் ஜாம் ஆயிருக்குது. இன்னும் பஸ் நின்று போச்சுன்னு போய் எட்டி பார்த்து கீழே இறங்கி போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு விபத்துக்கு உள்ளாகி யாரோ ஒருத்தவர் மரணத்துக்கு உள்ளாயிருக்காங்க, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் எடுத்துருக்குறாங்க. பஸ் எடுத்த பிறகு சரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போனான். வேலைக்கு போயினாக்க ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி ஒரு நம்ம சாப்பிட்டுட்டு வேலையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு போனா கேன்டீன் மூடி இருந்துச்சு, சாப்பாடும் இல்லை. இன்னடா இன்னைக்கு சாப்பாடு இல்லை, கேன்டீன் மூடி இருக்குது. சரி எதையாவது பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு போய் வேலையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு வேலையை செய்துட்டு ஒரு 5 மணி போல சொந்த வேலையா பேங்க்குக்கு போன் அடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு பேங்க் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜருக்கு போன் அடிக்க போனா பேங்க் போன் ஆஃப் ஆயிடுச்சு. போன் வேலை செய்யல. இன்னைக்கு போனு வேலை செய்யலையா, சரி எனக்கு பேங்க்குக்கு போக முடியாது, அதனால நம்ம நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான் சொல்லிட்டு பஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு சரி எல்லாம் இன்னைக்கு டிஸ்டர்பா நடந்து போச்சு, நிறைய தொந்தரவாவே நடந்து போச்சு. அதனால இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்ற மாதிரி
ஜாலியா குளிச்சுட்டு ஏசியை போட்டுக்கிட்டு டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் போய் ஏசி போட போனா ஏசி வேலை செய்யல. என்னடா இன்னைக்கு ஏசியை வேலை செய்யல நினைச்சுக்கிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டான். நாமளும் அப்படித்தானே சொல்றோம், ஏமா இப்படி எல்லாம் பண்ண, எனக்கு எல்லாம் ஒழுங்கா அமைச்சு கொடுக்க மாட்டியா, இதே வேலையா போச்சு உனக்கு போ, அப்படி இப்படி நம்ம அம்மா திட்டுறோம்ல, எல்லா பிள்ளைங்களா புரியுதா, நீங்களும் அப்படித்தானே சொல்லுவீங்க. அதே மாரி அவன் திட்ட ஆரம்பிச்சிட்டான். கடவுளே நீ என்ன இன்னைக்கெல்லாம், நான் இன்னைக்கு ஒரு வேளை காலையில உன்னை நான் சாமி கும்பிடாம போயிட்டேன் லேட்டா இருந்ததுனால, அதனால எனக்கு அடுக்கடுக்கா அடுத்தடுத்து பார்த்து பார்த்து இவ்வளோ சோதனையா ஒவ்வொரு கட்டத்திலையும் சோதனையை கொடுத்து இப்ப சாயங்காலம் வந்து ரிலாக்ஸா டிவி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு சோதனை, ஏசி கூட வேலை செய்யாம செஞ்சுட்டியா நீ சொன்னான். அப்ப உடனே மேல இருந்து ஒரு குரல் கேட்டுதான் ஆசிரியரா, கடவுள் சொன்னாராம், மகனே நான் உனக்கு, நீ ஒரு நாள் இன்னைக்கு சாமி கும்பிடாதனால நான் உனக்கு பார்த்து பார்த்து இன்னைக்கு உனக்கு சோதனை வைக்கல. நீ இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா, நான் இன்னைக்கு பார்த்து பார்த்து உனக்கு நான் ஏன் உனக்கு சோதனை வச்சேன்னா, உனக்கு எல்லாத்துலயும் தடங்கல் பண்ணனா, இன்னைக்கு காலையில நான் உன்னை வந்து எழுப்ப வந்தேன். காலையில நான் உன்னை எழுப்ப வரக்குள்ளேயே காலையில உன் வீட்டு வாசப்படியில யமன் நின்னுதான். உன் உயிரை எடுக்கிறதுக்காக, உன்னுடைய ஆயுள் இன்னையோடு முடியுது, அதனால உன் உயிரை கொண்டு போறதுக்காக யமன் வாசல நின்னுதான். அவங்கிட்ட உனக்கோசம் வாதாடி வாதாடியே உன்னை வந்து எழுப்ப லேட் ஆயிடுச்சு. என்னது, என்ன நீங்க வந்து எழுப்புனீங்களா? ஆமா, நான் தான் உன்னை வந்து தினம் எழுப்புவேன். நான் வந்து உன்னை எழுப்பாட்டினா உன்னால எந்திரிக்கவே முடியாது படுக்கை விட்டுன்னு சொன்னாராம். அப்ப இந்த கதையில இருந்து என்ன தெரியுது, நம்மளை எழுப்புறதெல்லாம் யாரு, கடவுள் தான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை எழுப்பி நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை செயல்பட வைக்கிறதே கடவுள் தான். நான் வந்து உன்னை எழுப்பறதுக்கு லேட் ஆகிப்போச்சு. நீ லேட்டான என்ன பண்ண, மந்திரம் படிக்க நேரில் சொல்லிட்டு வண்டியை பைக் எடுத்த. உன் பைக்கை வைத்துக்கு நீ போயிருந்தனா, நீ வழியில ஒரு விபத்து பார்த்த இல்ல, ஒருத்தர் இறந்து இருந்தார் இல்ல மரணத்து ஆக்சிடென்ட்ல, அந்த ஆக்சிடென்ட் உனக்கு நடக்க வேண்டியது. அதை நிறுத்துவதற்காக தான் வந்து உன் பைக்கை வந்து நான் வேலை செய்ய விடாம, உன் பைக்கை வந்து நான் சரி வேற வேலை செய்யாம தடுத்து நிறுத்திட்டேன். அதனால நீ பஸ்ல போனதால காலதாமதமா உன் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு நீ என்ன செஞ்ச, சாப்பிட போன. அங்க உன் கேன்டீன் மூடி இருந்தது. அதை பார்த்து உனக்கு ரொம்ப கோபமா வந்துருச்சு பசியில. அந்த இடத்துல எல்லாரும் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு தான் இருந்தது, அதை திறந்து போட்டுட்டு போயிட்டாங்க. திறந்து போட்டுட்டு போயிடவே அந்த சாப்பாடை வந்து எலி வந்து சாப்பிட்டுடுச்சு. அது எலி சாப்பிட்டது அவங்களுக்கு தெரியாது. அது எலி வந்து சாப்பிட்டதுனால அது விஷ சாப்பாடா ஆயிடுச்சு. ஆனா யாருமே இன்னைக்கு கேன்டீனுக்கு வரமாட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு அவங்க நல்ல வேலை அந்த சாப்பாடை கேன்டீனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லாட்டா நீ போயிருந்தா கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்ப. அவங்களை வந்து க்ளோஸ் பண்ண அந்த கேன்டீனை மூட வச்சதே நான் தான். உன் உயிரை அந்த இடத்துல காப்பாத்தாக வேண்டிதான் நான் அந்த இடத்துல கேன்டீனை மூட வச்சேன்னு சொன்னாரு கடவுள். சரி, அதுக்கு மேல எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன் பேங்க்குக்கு வந்து போன் அடிக்க போன. உன் போனை ரிப்பேர் பண்ணது நான் தான். ஏன்னா உன் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணான்னு தெரியுமா, உங்ககிட்ட பணத்தை வந்து ஊழல் பண்ணிட்டு உன்னை ஏமாத்த பார்த்துட்டான். அந்த ஏமாத்த பார்த்துருக்கான். அந்த செய்தியை நீ உடனே அவங்ககிட்ட போன் பண்ணி பேசிதுன்னா, கேள்விப்பட்டிருந்தா நீ மனம் உடஞ்சி போய் வீட்டுல வந்து தற்கொலை பண்ணியிருந்திருப்ப. அப்ப தற்கொலை பண்ணிருப்ப. அதை தடுக்கிறதுக்காக வேண்டிதான் நான் உன்னை அன்னைக்கு போனை சரி வர நடக்காம ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மேற்கொண்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்து ஏசி போட்டுட்டு ரிலாக்ஸா டிவி பார்க்கலான்னு பார்த்தேன். நீ ஏசி போடப்ப அந்த ஏசியில இன்னைக்கு ஒயர் கனெக்ஷன் சரியா இல்லை உன்னோட ஏசியில. நீ போய் குளிச்சுட்டு வந்து ஈரக்கையோட அந்த ஏசியை போட்டிருந்தனா ஷாக் அடிச்சு இறந்து போயிருப்ப. உனக்கு இவ்வளவு கட்டத்தையே நான் பார்த்து 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 இன்னைக்கு ஃபுல்லா உனக்குள்ள யமகண்டம் இருந்தது. அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் உன்னுடைய பார்த்து 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 நான் உனக்கு இதை காப்பாத்திக்கிட்டே வந்தேன். நான் ஏன் காப்பாத்தினா, நீ என்ன ஒவ்வொரு நாளும் என்னை வந்து நினைச்சு நினைச்சு காலை எந்திரிக்கக்குள்ளேயே எனக்கு எனக்கு மந்திரத்தை சொல்லி மூல மந்திரம் சொல்லி என்னை நீ வழிபாடு பண்ணிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் எனக்கு நினைச்சு நினைச்சு நீ நன்றி சொன்ன. அந்த உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய நன்றி கடனுக்காக வேண்டிதான் நான் இன்னைக்கு உன்னை வந்து காப்பாத்தினேன். அதனால ஒவ்வொரு நாளும் உன்னை நான் எழுப்புறது நான் தான். என்னுடைய அருள் இருக்கிறதுனால உன்னால கண் விழித்தே எந்திரிச்சு வேலை செய்ய முடியும். என் அருள் இல்லாட்டினா உன்னால கண் விழிக்கவே முடியாது. அதனால்தான் சொல்லுவாங்க, எல்லாம் உன் செயல் போற்றி போற்றிய மந்திரம் படிக்கிறோம் இல்ல, கண் விழித்தலே சக்தி. இந்த கண் விழிக்கிறதுக்காகவே கூட கடவுளுடைய அருள் இருந்தாதான் நமக்கு அருகில கண் விழித்து படுக்கை விட்டு எழ முடியும். அப்படி கடவுள் வந்து இன்னைக்கு இரவெல்லாம் நம்மளை இந்த உடலையும் உயிரும் பாதுகாத்து காலையில கண் விழிக்க வைக்கிறாரு கடவுள். அப்ப அந்த கடவுளை நம்ம வணங்கிட்டு நன்றி செலுத்தி தானே படுக்கை விட்டு எழுந்திருக்கணும். இதை எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் நம்ம எப்படி எழுந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்ம எப்படி எழுந்திருப்போம் காலையில எல்லாரும்?
காலையில் நம்ம வைக்கிற அலாரம் என்னமோ 5 மணிக்கு. நம்ம வைக்கிற 5 மணி அலாரம் வைக்கிறோமோ, அல்ல அம்மா எழுப்புறாங்களோ, அப்பா எழுப்புறாங்களோ, யார் எழுப்பினாலும் எல்லார் உள்ளயும் இருந்து எல்லா மஷின் உள்ள அலாரத்தில் இருக்கிறது அம்மா தான். அசையும் பொருள், அசையாத பொருள், மனிதர்கள் எல்லாத்துலயும் இருந்து அந்த உணர்வை கொடுக்கறது அம்மா தான். அப்ப நம்ம வைக்கிற அலாரம் என்னமோ 5 மணிக்கு. ஆனா 5 மணிக்கு நம்ம எந்திரிக்காம என்ன பண்ணுவோம்? 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, 1 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, 2 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம அம்மாவையும் கொஞ்ச நாள் இருமா தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே அந்த நேரத்தை இழுத்து விட்டுட்டு நாம எழுந்திருக்கிறதுக்கு என்னமோ 6 மணி, 6:30 மணி, 7 மணிக்கு தான் எழுந்திருப்போம். அப்புறம் எந்திரிச்ச பிறகு நமக்கு எங்க நேரம் இருக்கும்? கடவுளை வழிபாடு பண்ணதுக்கு எங்க நேரம் இருக்கும்? படுக்கையில இந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கும் வழிபாடு செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்கும்? நமக்கு 1 நிமிஷம் கூட நேரம் இருக்காது. எந்திரிச்ச உடனே கடகடன் ஏஞ்சி ஓடணுமா, குடுகுடுன்னு ஓடிப்படும். இதனால என்ன பலன்? இதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால குழந்தைகளா, நீங்க தினம் இனிமேப்பட்டு படிக்கிட்டு எந்திரிக்க ஒரு சில மதத்தை பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய சக்திகளை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். படுக்கையிலே உக்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேரு படுக்கையிலே ஜெபம் பண்ற பழக்கம் கூட பண்ணிட்டு தான் படுக்கை விட்டு எழுவாங்க. இன்னைக்கு நம்ம அம்மா அதெல்லாம் நம்ம கடைபிடிக்காத விட்டதுனாலதான் அம்மா இந்த அருள்வாக்க சொல்லியிருக்கிறாங்க 2005. படுக்கை விட்டு எழுமோன்னு மூலமந்திரம் சொல்லு. அதே மாதிரி அம்மா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? காலை எழுந்தவுட மூலமந்திரம் சொல்லதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. மூலமந்திரம் சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு கடவுளுக்கு இந்த நாள் முழுக்க நல்ல பொழுது அமையத்துக்கோசம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி கடவுள்கிட்ட நம்ம வரமா கேட்டுட்டு, கடவுளே இரவெல்லாம் பாதுகாத்துக்கு நன்றி செலுத்திட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேண்டக்குள்ள நமக்கு என்ன பண்ணும்? இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தி இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே சொல்லிட்டு நமக்கு உற்ற நண்பர்களா இருப்பாங்களாம். அதனால எல்லாரும் காலையில இனிமேல் பட்டு படுக்கை விட்டு எழும்பொழுது இன்னும் எதிர்காலத்துல என்னென்ன நோய்கள் வரப்போகுது, என்னென்ன இயற்கை சீற்றம் வரப்போது நமக்கு தெரியாது. நாம இத மாரி பிரார்த்தனை பண்ணி செய்யக்குள்ள நமக்கு இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நிச்சயமா இது பாதுகாப்பு கவசமாவே இருக்கும் நமக்கெல்லாம். அதனால ஒவ்வொரு குழந்தைகளும் சரி, எல்லாருமே இதை கேட்கிற வீடியோக்கள் எல்லாருமே அம்மா சொல்லி கொடுத்த இந்த அருள்வாக்கு பிரார்த்தனையை செய்துட்டு படுக்க விட்டு எழுந்தோம்னா நமக்கே இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து அம்மா அருள் புரிவார்கள். அதனால இந்த அருள்வாக்கையும் தந்த நம்ம அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்திட்டு அனைவரும் ஆழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.